தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் வெண்ணிமலை முருகன் கோயிலில் நவராத்திரி குழு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. நவராத்திரி விழாவை ஒட்டி இக்கோயிலில் நாள்தோறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி 7ஆம் நாளில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாங்குடி காமாட்சியம்மன், மதுரை மீனாட்சியம்மன், சமயபுரம் மாரியம்மன், சிவன், பார்வதி, முருகன், கிருஷ்ணர் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் மாணவிகள் நிகழ்த்திய பரதநாட்டியத்தை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். 50க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி பணப்பறிப்பில் ஈடுபட்ட திருநெல்வேலியைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த இளம் பெண்ணிடம் மேட்ரிமோனி மூலம் பழகிய சூர்யா என்பவர் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் 8 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 9 சவரன் நகை உள்ளிட்டவற்றை அபகரித்து ஏமாற்றியதாக புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து சூர்யா சிக்கிய நிலையில் அவர் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியது தெரியவந்தது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாள்தோறும் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த முள்ளுவாடி கிராமத்தில் இடிக்கப்பட்ட கொல்ல மாரியம்மன் கோவிலை மீண்டும் கட்ட கிராம மக்கள் ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் திமுக பிரமுகர் ஒருவர் நீதிமன்ற ஆணை பெற்று கொல்ல மாரியம்மன் கோவிலை இடித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து 2000க்கும் மேற்பட்ட மக்களின் குலதெய்வமான இக்கோயிலை மீண்டும் அதே இடத்தில் கட்ட மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே சேதமடைந்த தார் சாலையை சீரமைக்க விடாமல் திமுக பிரமுகர் தடுப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரை ஊராட்சியில் தார் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதால் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று சாலை அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகள் வந்தபோது அதே கிராமத்தை சேர்ந்த திமுக பிரமுகர் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனால் கிராம மக்கள் சாலையை சீரமைத்து தரக்கோரி பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்று ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இப்போ மறுபடி ரோடு சிதிலமடைஞ்சு குண்டும் குழியுமா இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் போக முடியலை. பிரசவ வழியாக பெண்கள் இருந்தால் கூட அவங்கள கூட்டி போக முடியலை. ரோடு சரியில்லாமல் நிலையில் இருக்குது. அதை போடுறதுக்கு நாங்கள் இப்போ மெனக்கட்டு சொல்லியிருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். 3-4 தடவை இதுக்கு மெனக்கட்டுட்டான். ஆனால் ரோடு போடுறதுக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு. ஆனால் இதை அந்த உள்ளூரில் உள்ள திமுக பிரமுகர் ஒருத்தர் ரோடு போட விடாமல் ஆஃபீஸில் அதிகாரிகளை வச்சு மிரட்டி ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி ரோடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடங்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சி பகுதியில் கழிவுநீர் வடிகால் வசதி கோரி அப்பகுதி மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். 24வது வார்டில் உள்ள கண்ணபிரான் காலனி மற்றும் பழனி நகர் பகுதியில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இதனிடையே கழிவுநீர் வடிகால் வசதி இல்லாமல் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் முதலில் கழிவுநீர் வடிகால் அமைத்துவிட்டு அதன் பின்னர் தார் சாலை அமைக்குமாறு கூறி அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். எங்களுக்கு தெரு இப்போ சாக்கடை வசதி இல்லைங்க. ஆனால் தார் ரோடு போட வந்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டு சாக்கடை வசதி தாங்க வேணும். எங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா 500 குடும்பத்துக்கு மேலே இருக்காங்கங்க. ஆனால் சாக்கடை வசதி இல்லாமல் எல்லாத்துக்கும் தண்ணி அங்கங்கே தேங்கி நின்றுட்டு அதனாலே நோய்கள் பிரச்சனைகள் நிறையா வருதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு சாக்கடை வசதி செஞ்சு கொடுங்க. சாக்கடை வசதியை செஞ்சு கொடுத்து நீங்கள் அப்புறம் ரோடு போடுங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே புரத்துப்பட்டி கிராமத்தில் தொடர் திருட்டு சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து பொதுமக்கள் மாவட்ட எஸ்பி அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மனு அளித்தனர். கடந்த ஓராண்டில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் பணம் திருடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக புகார் அளித்தும் விடியா திமுக அரசின் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் விடியா அரசின் அமைச்சர் பெரிய கருப்பனிடமும் புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். எங்கள் ஊரில் தொடர் திருட்டு கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ஓராண்டுகளில் கிட்டத்தட்ட 10 வீடுகளுக்கு மேலே கொள்ளை நடந்திருக்குது. கிட்டத்தட்ட நகை, வெள்ளி பொருட்கள், வீட்டில் உள்ள பாத்திரங்கள் எல்லாமே திருடு போயிருக்கு. இது சம்பந்தமாக எங்களோட ஊரை சேர்ந்த உலகப்பட்டி காவல்துறையில் நாங்கள் புகார் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி புகார் பண்ணால் எஃப்ஐஆர் எடுத்தாங்க, புகார் எடுத்தாங்க. இப்போ நம்ம ஒரு 10 பவுன் நகைன்னு சொன்னோன்னா 5 பவுன் தான் எழுதுகிறாங்க. அது மதிப்பை குறைச்சி எழுதுகிறாங்க. ரெண்டாவது எழுதின மதிப்புக்கும் அந்த எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால் அவங்க நடவடிக்கை எடுக்காத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கொள்ளைகள் தொடர் கொள்ளைகளாக மாறிக்கிட்டு இருக்குது. ஒரே நாளில் 3 வீடு, 5 வீடு, 7 வீடு அந்த மாதிரிலாம் திருட ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இழப்புகள் தான் அதிகமாகிட்டு இருக்க, நடவடிக்கை எந்த நடவடிக்கையும் இல்லை.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கைகொண்ட சோழபுரத்தில் பொது பாதையை ஆக்கிரமித்து ரேஷன் கடை கட்டுவதற்கு அக்கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ரேஷன் கடை அமைக்கும் பணிகள் நடைபெறும் இடத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் கட்டுமான பணிகளை உடனே நிறுத்துமாறும் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளே விதிகளை பின்பற்றுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரெவன்யூ ரெக்கார்டில் இது பாதைன்னு தான் பதிவிடப்பட்டிருக்கு. இது 42 அடி ரோடு. இதை ஆக்கிரமிப்பு பண்ணி இதில் ரேஷன் கடை கட்டணுங்கிறது எங்களுக்கு தேவையில்லாதது. அதுக்கு ஏற்கனவே இருந்த இடத்துல கட்டலாம். இது யாரோட சூழ்ச்சியாலன்னு தெரியல. இது சட்டமன்ற உறுப்பினரோட ஃபண்டில் தான் கட்டுறாங்க. அரசே இதே மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டுறதுங்கிறது ஒரு சட்ட விரோதம். திருவள்ளூரை அடுத்த பட்டறை பெரும்புதூரில் சாலை விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி 60க்கும் மேற்பட்டோர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்திய நபர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படாமல் உள்ளது. இதில் அலைக்கழிக்கப்பட்ட பொதுமக்கள் ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மாற்றியிடம் வழங்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். சார் எம்ஜிஆர் இருக்கும்போது கொடுத்தது சார் அந்த கவர்மெண்ட் பட்டா. அந்த பட்டா திருப்பி அவங்க எடுத்துக்கினாங்க. அவ்வளோதான் கவர்மெண்ட் கொடுத்து நாங்கள் கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம். நாங்கள் தரதான் அவங்க எடுத்துக்கினாங்க. நாங்கள் வீடெல்லாம் கட்டிக்கிறோம், மெத்த வீடு கட்டிக்கிறோம். எங்களுக்கு காசு கரெக்டாக கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு மெனை வாங்கி போயிட்டு எங்கேயும் வீடு கட்டாலாம் எங்களால் முடியாது சார். எங்களுக்கு எங்கன்னா மெனை 2 சென்ட் மெனை எங்கே கொடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்குவோம். நாங்கள் அங்கே போய் கட்டிக்குவோம் சார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சிறுகுமியில் கிராம ஊராட்சி சேவை மையம் வாடகைக்கு விடப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக அம்மையம் செயல்படாமல் உள்ளதால் வெளி மாநிலத்திலிருந்து கரும்பு வெட்ட வந்த கூலி தொழிலாளர்கள் அங்கு தங்கியுள்ளனர். கிராம ஊராட்சி சேவை மைய கட்டிடத்தை அரசு அதிகாரிகள் வாடகைக்கு விட்டார்களா அல்லது திமுகவினர் வாடகைக்கு விட்டார்களா என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர்.